ஸ்ருதி ஹாசன், சாய் அபியங்கர். ஆ, சாய் அபியங்கர் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்றாரு. ஒரு இண்டிவிஜுவல் சாங். அதாவது மார்ச் 5th அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்றாரு. அதோட ப்ரோமோக்கு வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸான தேவா, ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பசங்க இருப்பாங்கல்ல. அவங்க ஸோ ரெண்டு பேரும் அவங்க வச்சுதான் வந்து ப்ரோமோ வந்து பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ ஸ்ருதி ஹாசனும் சாய் அபியங்கரும் சிங்கிங்ல, கைடு லோஹர் தான் வந்துட்டு இந்த ஆல்பம்ல நடிக்க போறதா வந்துட்டு நான் இதெல்லாம் அந்த டேக்ல இருக்கு. சோ இவங்க எல்லாம் தான் இருக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. இதெல்லாம் பிரதீப் ரங்கநாதன் படத்தோட அந்த ஒரு சீன்ல அங்க இருந்து அப்படியே எடுத்துட்டு வர்றது. ஏற்கனவே அந்த படத்துக்கு வேற மியூசிக் வேற பண்ணிருக்காரு. அவரோட படங்களுக்கு டூடுக்கு வந்து சாய் மியூசிக் பண்ணிருக்காரு அப்படிங்கிறப்ப அனிருத்துக்கு எப்படி ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சிச்சோ, யங் ஏஜ்ல வேகமா எல்லா படங்களுக்கும் வந்துட்டு ஒரு மியூசிக் பண்ணி எப்படி ஹிட் அடிச்சாரோ, அதே மாதிரி இவருக்கான ஒரு ட்ராக்கும் வந்துட்டு இப்போ ஸ்ருதியோட ஆல்பம் அப்படிங்கிறப்ப நீங்க சொல்றப்ப அது அடுத்த லெவலுக்கு அடுத்த ரீச் கண்டிப்பா இவரை வந்து கூட்டிட்டு போகும். எல்லாரும் கமெண்ட்ஸ்லயே கூட சொல்லிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான் 5th அன்னைக்கு வந்து இன்டர்நெட்டே வந்து சாய் அபியங்கர் தான் ரூல் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரோட ஆல்பம் எல்லாத்துக்குமே தனி ஃபேன் பேஸ் இருக்கு. அவரோட ஆல்பம்ஸ் இந்த படங்களை தாண்டி ஃபர்ஸ்ட் ஆல்பம்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணாரு. அஃப்கோர்ஸ் அப்படியே அனிருத் மாதிரியே தான் ஆல்பம்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் தான் படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அனிருத்திட்டே நாங்க வந்து போன வீடியோல எல்லாம் கேட்டுட்டு இருந்தோம், ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ணுங்க பண்ணுங்கன்னு அவர்கிட்ட கேக்குற மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்காருங்க, நீங்க ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. சோ வந்து இப்போ இவரும் வந்து பண்றாரு. இது அப்படியே கண்டினியூ பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் தான் நான் வந்துட்டு நினைக்கிறேன். சோ மியூசிக் ஃபேமிலி, அவங்களும் ஒரு ஃபேமிலி, சினிஃபார்ம் ஃபேமிலி, இவரும் ஒரு மியூசிக் ஃபேமிலி, ஹரிணி திப்புவோட சன் அப்படிங்கிறது இருக்கும். ஸ்ருதிஹாசன் சொல்லவே வேணாம். அவங்க சைல்ட்ஹுட்ல இருந்தே வந்து அவங்க நிறைய சாங்ஸ் பண்றதெல்லாம் நமக்கே தெரிஞ்சதுதான். மியூசிக் பத்தி நல்ல ஒரு கமல் சாரோட பொண்ணு இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ இவங்க எல்லாருமே அப்ப சேர்ந்து ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படிங்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காவே வந்துட்டு அதுக்கு ஒரு இமேஜின் கிடைச்சிருது.